பயம் இருக்குது சார். நீங்க என்ன வேணாலும் செய்வீங்க சார். நானு எங்க சார் இன்னைக்கு நான் கொஞ்சம் டிலேடா வந்திருந்தா நீங்க என்ன பண்ணுங்க? Did you barge the house and get inside the house? No. எனக்கு நீங்க கோஆபரேட் பண்ணிருக்கணுமா இல்லையா சார்? You have to take the blame. நான் மாத்தி கொடுக்க முடியாது அட்ரஸ். நீங்க போங்க. நான் வந்து ஒரு 12:10க்கு சீஃப் மினிஸ்டர்ஸ் ஸ்பெஷல் செல் மிஸ்டர் ராம் பிரதீபன் சீஃப் ஆஃபீஸரை நான் வந்து மீட் பண்ணினேன். ஒரு 10 மினிட்ஸ் அவர்கிட்ட வந்து என்னோட பெட்டிஷனை கொடுத்துட்டு அவர்கிட்ட வந்து நான் பேசினேன். சார்கிட்ட நான் என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணிவிட்டு சார்கிட்ட சொன்னேன், சார் இந்த பெட்டிஷனை வந்து நம்ம சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு அவர்கிட்ட வந்து இது வந்து தெரியப்படுத்துங்க. கண்டிப்பாக இந்த அவங்க ரொம்ப வந்து என்னை வந்து ரொம்ப ரெஸ்பான்சிவாக என்னை வந்து அக்செப்ட் பண்ணிவிட்டு அவங்க சொன்னாங்க, கவலைப்படாதீங்க மேடம், டெஃபினெட்லி வி வில் ஃபார்வர்ட் திஸ் பெட்டிஷன் டு த சீஃப் மினிஸ்டர், வி வில் இன்ஃபார்ம் திஸ் டு த சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு அப்படின்னு சொன்னாங்க. தென் அவங்க வந்து என்னோட இன்ட்ரடக்ஷனை பற்றி கேட்டாங்க, நீங்கள் என்னது எப்படி இருக்கிறீங்கன்னு கேட்டாங்க. தென் ஐ வாஸ் எக்ஸ்பிளைனிங். அண்ட் நான் வந்து என்னோட ஹஸ்பண்ட் வந்து சன் நியூஸில் வந்து இருந்தாங்க. அண்ட் ஹீ வாஸ் த சீஃப் கரஸ்பாண்டன்ஸ் ஃபார் சன் நியூஸ் அப்படின்னு சொன்னேன். அண்ட் ஹி வாஸ் ஒரு 2004-06 எனக்கு தெரியல, அந்த பீரியடில் வந்து மிஸ்டர் ஃபீலிக்ஸ் ஜெரல்ட் வந்து சன் நியூஸில் வந்து ஒரு ப்ரோக்ராம் பண்ணியிருந்தாங்க. அந்த ப்ரோக்ராம் வந்து 24 hours with MK Stalin அப்படிங்கிற ப்ரோக்ராமில் என்னோட ஹஸ்பண்ட் மிஸ்டர் ஃபீலிக்ஸ் ஜெரல் அந்த டைமில் சன் நியூஸில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. He was traveling with our present Chief Minister of Tamil Nadu and they were having the full 24 hours of the episode. So to that extent, my husband do know the Chief Minister of Tamil Nadu. கண்டிப்பாக எங்கள் ஹஸ்பண்டுக்கு நல்லா தெரியும். அண்ட் சாருக்கும் நல்லா தெரியும், எங்கள் ஹஸ்பண்டை நல்லா தெரியும். கண்டிப்பாக இந்த பெட்டிஷன் நான் வந்து சப்மிட் பண்ணியிருக்கிறேன். இது சீஃப் மினிஸ்டர் கிட்ட இது தகவல் தெரிவிக்கப்படும். அவரும் கண்டிப்பாக இந்த பெட்டிஷனை பார்ப்பாங்க. அண்ட் பேஸ்ட் ஆன் த பெட்டிஷன் அவர் வந்து வாட் இஸ் த நெக்ஸ்ட் மூவ் அப்படின்னு அவர் நல்லபடியாக எனக்காக, நான் ஒரு தமிழ் குடிமகள், தனியாக எந்த வித ஒன்லி மீடியாவோட சப்போர்ட்டை தவிர என்னோட எந்த சப்போர்ட்டு இல்லாமல் நான் வந்து இன்றைக்கி வந்து ஆப்ரேட் பண்ணுறேன். ஸோ அது வந்து என்னோட லாயர் வில் சே ஆன் தட். ஓகே, ஸோ ஆஸ் அன் இண்டிவிஜுவல் இந்த ஒரு சராசரி மனைவி எப்படி வந்து ஒரு ஹஸ்பண்டுக்காக அவரை வந்து சீக்கிரமாக கூட்டிகிட்டு வரணும்னு ஆசைப்படுவாங்களோ அதே ஆசை தான் எனக்கும். ஸோ I have requested, I have pleaded the Chief Minister's cell and I have informed them and they will do it to their conscience அப்படின்னு என்கிட்ட சொன்னாங்க. அண்ட் இதில் வந்து நான் வந்து ப்ரீவியஸாக நேற்று வந்து ஒரு வீடியோ பண்ணியிருந்தேன், ஒரு அப்பாலஜியை வீடியோ பண்ணியிருந்தேன். இந்த அப்பாலஜி வீடியோவே என்னோட ஹஸ்பண்ட் வந்து 3 லாயர்ஸை வந்து சென்ட்ரல் ஜெயிலில் வந்து அவங்க போய் பார்த்தாங்க. ட்ரிச்சி சென்ட்ரல் ஜெயிலில் பார்த்தப்ப வந்து எங்கள் ஹஸ்பண்ட் தான் சொல்லியிருந்தாங்க, என் ஒய்ஃப் கிட்ட வந்து நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணுங்கள், ஒரு அப்பாலஜி வீடியோ போட சொல்லுங்கள், ஒரு அப்பாலஜி லெட்டர் வந்து ட்விட்டர் ஹேண்டிலில் போட சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அக்கார்டிங்லி என்னோடய ஹஸ்பண்டோட இன்ஸ்ட்ரக்ஷன் படி த்ரூ த லாயர்ஸ் ஐ காட் த இன்ஃபர்மேஷன் அண்ட் ஐ ஹாவ் டன் இட். எனக்கு என்ன சொல்கிறாங்களோ அது நான் செஞ்சேன். அதுக்கப்புறம் வந்து அந்த பர்டிகுலர் வீடியோவை வந்து நாங்கள் ப்ரைவேட் பண்ணியிருக்கிறோம். அந்த வீடியோ டெலிகாஸ்ட் ஆன டேட் வந்து 30th April 2024. ஸோ அந்த டைமில் டெலிகாஸ்ட் ஆன வீடியோவை வந்து நாங்கள் ப்ரைவேட் பண்ணியிருக்கிறோம்.